ஓம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் ஆங்கில புத்தாண்டு நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் 1/1/2026 வியாழக்கிழமை. இன்று ஆங்கில புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளை கொண்டு பிரார்த்தித்து மலர்ந்திருக்கின்ற புதிய இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் எண்ணுகின்ற அனைத்து காரியங்களும் இனிதே நிறைவேறவும் துன்பமில்லாத வாழ்வு வாழுகின்ற வகையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் மறைந்து வாழ்வில் சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அனைத்து நேயர்களுக்கும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி டான் குழுமத்தினர் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே நடைபெற்று வருகின்ற 45வது ஆண்டாக இந்த மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த மகா யாகம் இன்று 9வது நாள் பூர்த்தியாகின்றது. மகா பூர்ணாகுதியோடு பூர்த்தியாவது. இந்த யாக பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற சகல அடியார்களும் இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஜிதராக விசேஷ தீபாராதனை நடைபெற்று பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி வலம் வருகின்ற பொழுது 108 தாம்பாளங்களிலே பூர்ணாகுதிகள் வைக்கப்பட்டு மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்களெல்லாம் அந்த பூர்ணாகுதி தட்டுகளோடு சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் வானை பிழக்க தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இசை மாறி பொழிய வீதிவலமாக வந்து மகா யாகத்திலே மகா பூர்ணாகுதியோடு உபசார ஹோமங்கள் வசுதாரா ஹோமம் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூட மலையாள தாந்திரீக முறைப்படி பலி பூஜைகளோடு இந்த 9 நாட்களாக இங்கே யாகத்திலே வைக்கப்பட்ட கும்பங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சகல அடியார்களுக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகளோடு பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்களுக்கு
பாடசாலை உபகரணங்கள் இன்றைய தினம் அனைத்து கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பாடசாலை மாணவ செல்வங்களுக்கும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அப்பியாச புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் அன்பளிப்பாக வழங்குகின்ற ஒரு நிகழ்வும் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருவது. இந்த சிறப்புடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.